ஹலோ, இன்னைக்கு தீபாவளி பட்சணங்கள் வகைரால இன்னைக்கு செகண்ட் டே. ஈஸியா எல்லாரும் பண்ற மாதிரி ஸ்வீட் ஒன்று சொல்லி தரலான் இருக்கேன். அதாவது பயறு, பச்சை பயறு இருக்கு இல்லையா, அது அதை வந்து வறுத்துட்டு மாவா திரிச்சு அதை ஒரு லட்டு மாதிரி பண்ணலாம். அப்படி உருண்டை, ரவை உருண்டை, பாயத்த உருண்டை எல்லாம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து பயறு உருண்டை. இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்வீட் கூட. ஏன்னா அந்த தோலோட சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றப்பாங்க. பயறு நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுலயே அது ஹை ப்ரோட்டீன்றாமோ. பட் அதை வந்து நம்ம ஸ்வீட்டா பண்ணி சாப்பிடலாம், எல்லாருக்கும் உடம்புக்கும் நல்லது, ஒன்றும் பண்ணாது பாருங்க. அதுக்காக தான் இன்னைக்கு இதை பண்ணலான் இருக்கேன். இதுவும் ஒரு காராச்சேவும் பண்ணலான் இருக்கு, கார வகையில. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்வீட்டை பண்ணலாம். இதுக்கு தேவையான சாமான்கள்: பச்சை பயிறு ஒரு 1/2 கிலோ, சுகர், ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருங்க, நெய், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ இந்த பயரை நல்லா துணியால தொடச்சிட்டு இதுல இருக்கிற ஏதாவது கல் மண் அதெல்லாம் இருந்தா கிளீன் பண்ணிட்டு அப்படியே அந்த இலுப்பு தட்டில் போட்டு வறுக்க வேண்டியதுதான். இந்த 1/2 கிலோ திட்டம் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நான் மிஷின்ல தான் கொடுத்து அரைக்க போறேன். நல்லா அரைச்சு கொடுத்துருவா. இப்போ கொஞ்சம் பண்ணி காமிச்சுட்டு அப்புறம் நமக்கு தேவைப்படும் போது பண்ணிக்கலாம் பாருங்க. மறுபடியும் தீபாவளிக்கு பண்ணிக்கலாம், எப்போ தேவையோ அப்படி பண்ணிக்கலான்ட்டு சர்க்கரையை வந்து நான் ஆத்துலேயே மிக்சியில் அரைச்சிட்டு போகிறேன் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா முதலே நம்ம இப்போ அரைச்சி வச்சுட்டோம்னா அதெல்லாம் கட்டிடும். இது மட்டும் மிஷினில் திரிச்சுன்னு வரப்போகிறோம் நைட்டாக. கை விடாமல் இப்படி வறுத்துன்னு தான் இருக்கணும், இல்லாட்டா ஒரு மாதிரி கருப்பாயிடும்ல பருப்பு. நான் இது ஃபுல்லாக வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வறுக்கணும். நல்லா வாசனை வரும், கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். இதை ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து திருச்சின்னு வந்துட்டு அப்புறம் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வறுத்த பயரை மிஷினில் கொடுத்து இது மாதிரி திருச்சின்னு வந்தா இதை சலிச்சு எடுத்துன்னு இருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்குலாம் கம்மியாக பண்ண போறீங்கன்னாக்க நீங்கள் மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா சலிச்சுடுங்க, அவ்வளோதான். இல்லாட்டா நிறைய கப்பியாக இருந்தால் வாயில சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதுக்கு தான் இப்போ நான் 1 கப் மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு அந்த 1 கப் அளவுக்கு சுகரை போட்டு இதை அரைச்சின்னு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்களா, இதை அரைச்சின்னு வந்துடுறேன் நல்லா நைஸாக. இப்போ இந்த 1 கப் மாவு போட்டுக்கிறேன் பாருங்க. அப்புறம் இந்த 1 கப் சர்க்கரையும் இதில் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி நல்லா 1 ஸ்பூன் போட்டுருக்கேன், வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். சரியா இருக்கும் இந்த சுகர். சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தின்னு தோணிதுன்னா கொஞ்சம் நிறுத்திக்கோங்க வேணா. ஆனால் இது நல்லா இருக்கு, அப்பதான் எடுப்பா தெரியும் ஸ்வீட்டு சாப்பிடும்போது. நல்லா கலந்துருக்கும் ரெண்டும். இப்போ அந்த கப்லேயே ஒரு 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து முந்திரியை மட்டும் வறுத்து போட்டு போறேன். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, தீயாம. திராட்சை பிடிக்கிறவா திராட்சையும் போட்டுக்கலாம், வேற ஏதாவது நட்ஸ் கூட போட்டுக்கலாம். நீங்க பாதாம் அதெல்லாம் பொடியா கட் பண்ணி அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் முந்திரி தான் போடுறேன். இந்த பாருங்க, வறுபட்டு எடுத்தா சிவப்பா எடுத்தா இதை எடுத்து போட்டுடலாம். அடுத்து 1/2 கப் நெய், அந்த கப்லயே ஒரு 1/2 கப் வச்சுக்கோங்க. லைட்டா ஓரளவு சுட்டா போதும், ரொம்ப புகைய வேண்டாம். ஆக்சுவலா நீங்க வெண்ணெய் வாங்கி காய்ச்ச போறேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இந்த உருண்டை பண்றதா வச்சுக்கோங்க. அப்போ காய்ச்சினது அப்படியே ஃப்ரெஷ்ஷா விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மனமான மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த முந்திரியை கலந்துட்டுருவோம். இப்போ ஓரளவு சுட்டு எடுத்து போதும். இதை இந்த மாவுல பரவலா விட்டுருவோம். பார்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறுத்தின்னு இருக்கேன் பாருங்க. இதை பிடிக்கிற அளவுக்கு இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் கரண்டிலேயே கலந்துக்கோங்க, அப்புறம் கையை வச்சு நல்லா ஈவனா கலந்துக்கலாம். கரெக்டா சூடு. இதை பாருங்க, இது கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் விடுறேன். ஒரு 1/2 கப் எடுத்து வச்சேன். இப்ப பாருங்க, இல்ல இந்த மாதிரி பிடிச்சுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, சின்னதாவோ பெருசாவோ அது மாதிரி பிடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் விட்டாதான் அப்புறம் உடையாம இருக்கும். அப்படியே கடைசி வரைக்கும் அந்த உருண்டை அப்படியே கெட்டிமாவே இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா, இந்த லைட்டு எல்லாம் சூடு இருக்கும் போதே நான் அதெல்லாம் பிடிச்சிட்டேன். உங்களுக்கு இன்னும் அழகா வேணும்னாக்க மறுபடியும் அதை பாருங்க, மெதுவா மறுபடியும் ஷேப் பண்ணுங்க. எங்க ஷேப் இல்லையோ அதை ஈவனா பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.
இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சலன்னா ரவுண்டாக அழகாக வந்துடும். முதல்ல சுமாராக பிடிச்சிக்கோங்க அர்ஜென்ட்டுக்கு. அப்புறம் அதை வந்து ஆறி இருக்கும், நன்னா ஆறி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஈவனாக இருக்கும் பாருங்க. இப்படியே உருட்டி உருட்டி வச்சா இது கிட்டத்தட்ட ஒரு 17 உருண்டை கிடச்சிருக்கு உங்களுக்கு. அந்த 1 கப் மாவு, 1 கப்பு சர்க்கரை, அதை பொடிச்சதை அப்படியே போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஈக்குவலாக ரேஷியோ. அவாவா பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் மாறும். நான் வந்து பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும், இந்த மாதிரி சைஸ்லாம் வேணும்னா நிறைய வரும், 25-30 உருண்டை வரும் நல்லா இந்த சைஸ்னா. நல்லா மணக்க மணக்க ஹெல்த்தியான ஒரு பாசி பயறு லட்டு ரெடி. அடுத்து நான் இப்போ காராச்சேவு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இதுக்கு தேவையான சாமான்கள், நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு கடலை மாவு எடுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அரிசி மாவு, கடமாவே வச்சுக்கோங்க. ஒன்றாலும் அரைக்க முடிஞ்சவா அரைங்க, 2த்தையும் அரைக்க முடியாதவா கடமாவே வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது போடணும், கொஞ்சம் உடைச்ச கடலை, வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும், மஞ்சள் பொடி கொஞ்சம், பெருங்காய ஜலம், உப்பு ஜலம், அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நான் கொஞ்சம் காரப்பொடி போடுவேன், அப்போதான் கொஞ்சம் இந்த காரம் கொஞ்சம் தூக்கலா தெரியும். வெறும் மிளகு ஜீரகத்தில் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் காரப்பொடி போடணும். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இந்த உடச்சக்கல்லையே நம்ம மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு நைஸாக திரிச்சுக்கோங்க. அப்படி நைஸா இல்லைன்னாக்கா அதை சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போ அந்த 2 டேபிள் ஸ்பூன்றது அரையாது, அதனால ஓரளவு அரைச்சி வச்சுட்டு அப்புறம் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கறிகள்லாம் போடுறதுக்கு கூட. பாருங்க நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். இந்த உடச்சக்கல்ல பிடிச்சோம் இல்லையா, இதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நான் இதுலேயே இந்த மிளகு ஜீரகத்தை க்ரஷ் பண்ணிக்க போகிறேன். மிளகு நல்லா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இந்த மிளகு ஜீரகத்தை ஒன்று பாதியமாக விப்பர் போட்டில் க்ரஷ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ மாவு பிசையலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன், 1/2 கப்பு அரிசி மாவு, இந்த பொட்டுக்கல்ல பிடிச்சின்னு வந்து சலிச்ச மாவு இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு 1 கப்புக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த க்ரஷ் பண்ண மிளகு ஜீரகம் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டை துளி மிளகா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போதான் அந்த உரப்பு தெரியும் கொஞ்சம் நமக்கு வாய்க்கு. வெண்ணெய் போடணும்னு அவசியமே இல்லை, வெண்ணெய் நெய்யெல்லாம் வேண்டாம் அதுக்கு. பொதுவாக நம்ம வெறும் காஞ்ச எண்ணெயை விட்டாலே போதும், ஒரு 2. இப்போ இதை ஃபஸ்ட்டு கலந்துருவோம். நான் இருக்கு அதனால போடுறேன், சரி வெண்ணெய் இருக்கே போடலான்னு போடுறேன். இல்லாதவா நீங்கள் வெறும் எண்ணெயே விட்டுக்கோங்க, பரவாயில்ல, நன்னா வரும். கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை இதுக்காக. இதுக்கு கொஞ்சம் பெருங்காய ஜலம், இதுக்கு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடலாம், டேபிள் சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் கலந்துருவோம். வெறும் ஜலம் கொஞ்சம் விட்டு பிசைறேன். ஃபஸ்ட்டு பிள்ளையார பிடிச்சி நெத்திக்கிட்டலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி கலராக பசைஞ்சுக்கோங்க, கையெல்லாம் ஒட்டாதான் விட்டோன்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தளர்வாக பசைஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு இந்த கட்டையில் தான் பண்ண போகிறேன், அப்புறம் குழல்லையும் பண்ணி காட்டுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும், நல்லா ஓசை அடங்கும், அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்படி திருப்பி திருப்பி விட்டால் 2 பக்கம் நல்லா வேகும். நல்லா ஓசை அடங்கிடுது. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுப்பை நல்லா சின்னதாக்கிடுறேன் அடுத்ததுக்கு, ஏன்னா கையில் ஆபி அடிக்கும், அது பார்த்து ஜாக்கிரதையாக தான் பிழணும். இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க, வேகணும் இல்லையா. இப்போ திருப்பி திருப்பி விட வேண்டியதுதான். இப்போ பாருங்க இதே மாதிரியே செவந்த உடனே நான் எப்பயுமே டபுள் ஃப்ரை பண்ணுவேன் இல்லையா, எனக்கு அதான் சரிப்படும், நல்லா இருக்கும். அப்போ தான் கடைசி வரைக்கும் கிரன்ச்சியாக இருக்கும். அதனால இந்த கலர் அதே மாதிரி கலர் வந்தோடனே இதில் போட்டு விட்றேன். அவ்வளோதான், செவந்து எடுத்துடலாம். ஓசெல்லாம் நல்லா அடங்கி எடுத்துறப்ப. அடுத்து இந்த குழல்ல பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி இது கட்டை இல்லாதவா அந்த மாதிரி குழல்லையும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க, அப்போதான் பண்ண வரும். இல்லாட்டா ரொம்ப இறுக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதை பிழிகிறேன், இப்படியே அகண்டு இப்படியே பிழிங்க, மேலே மேலே போடாமல்.
பார்த்தீங்களா ஒரு பாதி ஆனவொடனே இப்படி திருப்பிட்டு என்ன பண்ணலாம் இப்போ பாருங்க கரண்டியில் இப்படி பண்ணாலே இது உடஞ்சிரும். இதை பாருங்க சும்மா அப்படி வெறுமனை ரொம்ப அழுத்தாதீங்க, வெறுமனை அப்படி இப்படி பண்ணாலே அது வந்து இதுவாயிடும், கட் ஆகிடும். கிடிக்கியை பிடிச்சிக்கோங்க, எண்ணெயை இழுப்பு சட்டியை சாரி பண்ணி இது பாருங்க எப்படி உடஞ்சிருத்து பார்த்தல. அப்புறம் இல்லை முழுசானவொடனே கையில் நொறுக்க வேண்டியதுதான். இந்த பாருங்க எப்படி ஆயிடுத்து பாருங்க அந்த முறுக்கு. ஏன்னா இது அரைவேக்காடாக இருக்குல்ல இப்போ, அதனால உங்களுக்கு ஈஸியாக இதுவாகிடும். பார்த்து பண்ணுங்க, பிகினர்ஸ்லாம் மேலே கீழே பட்டுற போகிறது. அழுத்துல எண்ணெய் தெளிச்சிடும், பார்த்து பண்ணுங்க. அதோட இல்லாட்டா ஃபுல்லாகவே வெந்த அப்புறம் எடுத்து அப்படியே நொறுக்கிக்கலாம் கையால். எண்ணெய் இப்படி கலக்கி கலக்கி தான் விடணும், அப்போ தான் நல்லா சேர்ந்த மாதிரி வெந்திருக்கும். பாருங்க நல்லா சவப்பாக வெந்திருக்கா, எடுத்துடலாம். இப்போது ஓசை எல்லாம் அடங்கி எடுத்தோம். நல்லா ஃபஸ்ட்டு அந்த கட்டையில் தேய்ச்சேன் பாருங்க, அது ஒரு ஈடு தான், அந்த 2 ஈடு தான் தேய்ச்சேன் நான். அதுக்கப்புறம் வெள்ளம் இந்த மாதிரியே இருக்கட்டும் நான் அதிலே பண்ணிட்டேன் நான். இப்போ இதை பாருங்க இது வந்து அந்த நாழியில் புழிஞ்சது என்ன கரகரன்னு வந்துருக்கு பாருங்க, எப்படி உடையிறது பாருங்க, நல்லா வந்திருக்கு. என்ன கரகரப்பாக வந்திருக்கு உங்களுக்கு, ஏன்னா பொட்டுக்கல்ல பொடி போட்டோம், அதனால தான் அந்த கரகரப்பு உங்களுக்கு ஈஸியாக தொண்டையில் முழுங்க முடியும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயர் நான் தீபாவளிக்கு வந்து மகிழம்பூ முறுக்கு, ரிப்பன், மிக்சர், அப்புறம் காஜு கட்லி, அது மாதிரி ஸ்வீட் அண்ட் ஹாட் 2ம் போட்டிருக்கேன். கீழே பிளேலிஸ்டோட லிங்க் கொடுப்பா, அதில் போய் பார்த்தேன்னா தெரியும். மகிழம்பூ முறுக்கெல்லாம் சூப்பராக வரும், ரொம்ப வாயில் போட்டாலே கரையும், அந்த மாதிரி பண்ணி காமிச்சிருப்பேன். ரிப்பனும் ரொம்ப வைர ஊசி கோடு போட்ட மாதிரி அதுவும் பண்ணியிருப்பேன், நல்லா இருக்கும். தேவைப்படுறவா அதை பாருங்க. இந்த வருஷம் நாளைக்கு இன்னும் ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட்டோட பண்ணலான் இருக்கேன். எல்லாரும் இதை பண்ணி பார்த்துட்டு காராச்சேவ் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.